ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு அஹிம்சை. அஹிம்சை ஓர் உயர்ந்த தர்மம். ஹிம்சை என்றால் பிற உயிர்களை துன்புறுத்துவது. அஹிம்சை என்றால் மனம், மெய், வாக்கு ஆகியவற்றால் தன்னையும் பிற உயிர்களையும் துன்புறுத்தாது இருத்தல். அஹிம்சையின் ஆத்மா அன்பு. தன்னை முழுமையாக தியாகம் செய்தவனே ஒரு அஹிம்சாவாதி. அஹிம்சை ஒரு ஆன்மீக ஆயுதம். மகாத்மா காந்தி கத்தியின்றி இரத்தமின்றி இந்த அஹிம்சா ஆயுதத்தை கொண்டே யுத்தம் புரியாமல் ஆங்கிலேயரிடமிருந்து நம் தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்தார். நாம் கஷ்டப்பட விரும்புவதில்லை. அதுபோல்தான் மற்ற உயிர்களும். மற்ற உயிர்களை கஷ்டப்படுத்துவது நம்மை நாமே கஷ்டப்படுத்தி கொள்வதற்கு சமம். நமக்கு வந்தால் இரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அல்ல நண்பர்களே. உலகத்து உயிர்கள் அனைத்தும் பசுக்கூட்டம் என்றும் அதற்கு ஒரே இறைவன் பதி என்றும் கூறுகிறது சைவ சித்தாந்தம். பதி, பசு, பாசம் என பகர்மூன்றில் பதியைப் போல் பசு பாசம் அனாதி. பதியைச் சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே என்று சைவ சித்தாந்தத்திற்கு பிள்ளையார் சுழி போடுகிறார் திருமூலர். இறைவன் ஒருவனே என்ற சித்தாந்தம் நிலைபெறுமானால் உலகில் சமய சண்டைகள், ஒவ்வொரு சமயத்துக்குள் நிலவும் உட்சமய பூசல்கள் எல்லாம் மறைந்து சாந்தியும் சமாதானமும் நிலவும். எல்லோரும் சமமாகவும் சகோதரத்துடனும் மக்கள் நிம்மதியாக வாழ ஞானிகள், ரிஷிகள், சித்தர்களால் ஏற்படுத்தப்பட்ட சித்தாந்தம் கடவுள். இன்று போலி ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் மனசாட்சியின்றி பயன்படுத்தும் கொலை ஆயுதம் கடவுள் என்ற ஆயுதம். எத்தனை மகாத்மாக்கள், புத்தர்கள், ராமானுஜர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கள், ரமண மகரிஷிகள் அவதரித்து உபதேசித்தாலும் மனிதன் தன் சுயஸ்வரூபமான கடவுள் தன்மையை உணராவிட்டால் அவன் மனித நேயம் அற்றவனே. தன் சக சகோதரனை, மனிதனை நேசிப்பது பெரிதல்ல. பிற ஜீவன்களையும் சமமாக பாவிப்பவர்களே மகான்கள். பகவான் ரமண மகரிஷி தன் தாயாருக்கு இணையாக தன்னுடன் இருந்த பசு லட்சுமி, காகம், நாய், மயில் போன்றவற்றிற்கும் திருவண்ணாமலை ரமண ஆசிரமத்தில் சமாதி எழுப்பிய கருணாமூர்த்தி. ஜீவகாருண்யமே மேலான தர்மம் என்று வாழ்ந்து காட்டிய அருளாளர் வள்ளலார். இத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தமிக விழைந்ததாலோ. வள்ளலார் மணிவாசகம் இது. எள்ளளவும் பேதம் பாராட்டாமல் எல்லா உயிர்களையும் தம் உயிராக பாவித்து சம உரிமை பாராட்டுபவர்களின் உள்ளமே சிற்றம்பலமே எம்பெருமான் ஆனந்த நடம்புரியும் ஆலயம். அந்த வித்தகர் திருவடிகளுக்கு குற்றேவல் புரிந்திட விழைகிறார் வள்ளல் பெருமான். வள்ளலார் மூட்டிய அடுப்பு இன்றளவும் அணையாமல் எரிந்து கோடான கோடி ஏழைகளுக்கு அன்னமிட்டு உயிர் காத்து வருகிறது. தானங்களுள் உயர்ந்தது அன்னதானம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற திருமந்திர பாடல் வள்ளலார், பகவான் ரமணர் போன்ற அருளாளர்களை மனதில் கொண்டே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருமூலர் பாடி வைத்துள்ளார் என்று எண்ணத் தோன்றுகிறது. நாம் பிற ஜீவன்களை நேசிப்பது பெரிதல்ல, அது நம் சுபாவம். பறவை, நாய் போன்ற பிற உயிர்கள் நம்மை நேசிப்பதுதான் கருணாமூர்த்திகள் யார் என்று நமக்கு அடையாளம் காட்டும். நம் மனம் முழுதும் வெறுமையடைந்து இறைவன் வாழும் இல்லமாக மாறினால்தான் பிற உயிர்கள் நம்மிடம் நெருங்கி நேசம் காட்டும்.
உடலும் மனமும் இறைவன் உடைமைகள். இறைவன் பெயரால் உடலையும் மனதையும் வருத்துவது சுய வன்முறை, செல்ஃப் வயலன்ஸ். இதுவும் ஒரு வகையான வன்முறையே, இறைவனுக்கு எதிரான செயல். நீ உன்னை நேசிப்பது போல் உன் அண்டை வீட்டாரையும் நேசி என்று உபதேசித்த திருக்குமாரர் இயேசுபிரான் ஒரு அஹிம்சா மூர்த்திதானே. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் நண்பர்களே. வணக்கம், நன்றி.